சந்தேக மரணங்களில் மருத்துவ ஆய்வுக்காக சேகரிக்கப்படும் மனித உடல் உள் உறுப்புகள் உரிய முறையில் பாதுகாக்கப்படுவது இல்லை என பகீர் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. அது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். உடல் உள்ளுறுப்பு வேதியியல் பரிசோதனை. ஐயத்திற்குரிய மரணங்கள் குறித்த வழக்குகளில் மரணத்துக்கான உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கும் பரிசோதனை. ஐயத்திற்குரிய வகையில் மரணமடைந்தவரின் உடலை கூராய்வு செய்யும் போது நுரையீரல், இதயம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட உள் உறுப்புகளை தனியே எடுத்து பகுப்பாய்வு செய்வர். ஆங்கிலத்தில் விஸ்ஸரா பரிசோதனை என்பார்கள். இந்த பரிசோதனையின் முடிவுகள் சம்பந்தப்பட்ட வழக்கிற்கு மிக முக்கியமான ஆதாரமாக அமைகிறது. நுரையீரல், இதயம் போன்ற பகுதி, சில நேரங்களில் மூளை போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாக சந்தேகப்பட்டால் மூளை போன்ற பகுதியில் உள்ள நுண்ணிய திசுக்களை எடுத்து அந்த வேதியியல் பகுப்பாய்வுக்காக அதனை தனியாக பிரித்து அனுப்புவார்கள். அப்பொழுது அந்த உடல் உறுப்புகள் காவல்துறையினர் மூலமாக அந்த பேத்தாலஜிக்கல் லேபரேட்டரி என்று சொல்லக்கூடிய அந்த பகுப்பாய்வகத்துக்கு தனியாக அனுப்பப்படும். அந்த அறிக்கை எவ்வளவு விரைவாக அந்த ஆய்வகத்துக்கு செல்கிறதோ, எவ்வளவு விரைவாக அந்த அறிக்கை தெளிவாக நுண்ணியமாக வருகிறதோ, அதன் அடிப்படையிலே அந்த குற்றவாளி என்பவர் கண்டுபிடிக்கப்படுவார். வழக்கின் தீர்ப்புகள் கூட பல நேரங்களில் அந்த அறிக்கையின் அடிப்படையிலே அமையும். மதுரையில் இவ்வாறான பகுப்பாய்வுக்காக எடுக்கப்பட்ட உடல் உள் உறுப்புகளை கையாளுவதில் முறைகேடுகள் நிலவுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருந்து பெற்றுச் செல்லப்படும் உள் உறுப்புகள் உடனுக்குடன் தடயவியல் துறையின் ஆய்வுக்கு அனுப்பப்படாமல் வேண்டுமென்றே தாமதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. இதனால் பரிசோதனையில் உண்மை வெளிவராமல் மறைக்கப்படும் சூழல் உள்ளதென சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றனர். அனுமதி இல்லாத இடங்களில் அதிகாரப்பூர்வமற்ற அதனை பாதுகாத்து வைத்து அதை பின்னாடி கொண்டு போய்க்கலாம்னு சொல்லி டிலே பண்ணி அதை கொண்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த பொருட்கள் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சேதமடையலாம், அல்லது போகிறப்ப ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னால டேமேஜ் ஆகலாம், உடல் உறுப்புகள் மாறலாம், அல்லது ஏதாவது இப்போ எலி, எறும்பு போன்ற பொருட்கள் கடிப்பதனால் பாதிப்பு ஏற்பட ஏதாவது ஒரு வகையில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பினால் அந்த உடல் உள்ளுறுப்புகளின் தன்மை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குற்றவியல் வழக்குகளில் அதன் தன்மை, அந்த ரிப்போர்ட்டில் அந்த தன்மை மாறும் பொழுது அதன் அடிப்படையில் குற்றவியல் வழக்குகளில் அந்த தீர்ப்புகளுமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஐயத்திற்குரிய மரணங்களில் பகுப்பாய்வு செய்யப்படுவதற்கான உள் உறுப்புகளை கையாளுவது குறித்த குற்றச்சாட்டுகளை மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தனின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். அப்போது பரிசோதனைக்காக உள் உறுப்புகளை உடனடியாக ஆய்வகத்துக்கு அனுப்ப அனைத்து காவலர்களுக்கும் உத்தரவிடப்படும் என்று கூறினார். குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். புதிய தலைமுறைக்காக மதுரை செய்தியாளர் பிரசன்னாவுடன் ரவிக்குமார்.